எந்த வரம் கேட்டாலும் எந்த குழந்தையை கேளாத, கோடி வரம் கேட்டாலும் நீ குழந்தை வரம் மட்டும் கேளாத பார்வதி. உலகத்துல ஆண்டவன் ஏற்கனவே உனக்கு நான் 2 பிள்ளைய கொடுத்துருக்கேன். அந்த 2 பிள்ளையுமே இன்னைக்கு உன் பக்கத்துல இல்ல, என் பக்கத்துல இல்ல. உன் பேச்ச கேட்கல, அவன் என் பேச்ச கேட்கவில்லை பார்வதி. குணம் படைத்த தாயின் குணம் மாறி பெண்ணு கேட்டு உலகத்திலே சந்தி சந்தையா போய் உட்கார்ந்திருக்காரு இந்த விநாயகர் பெருமாள். 2வது மகன் அடி வேலவனை 2வது பிள்ளையா நான் இன்பமாய் தந்தேனே. அவனாவது உன் பேச்ச கேட்டானா இல்ல என் பேச்ச கேட்டானா? உன்னையவும் மதிக்கவில்லை, என்னையவும் மதிக்கவில்லை. வள்ளி மேலே ஆசை கொண்டு பழனியிலே போய் அமர்ந்தான். புரட்டி மேலே ஆசை
ஆண்டவன் சொல்லுவதை நீ கேளு. மூணாவது பிள்ளையே நீ உன் கண்ண இடத்துல கேளாத பார்வதி. கோடி வரம் கேட்டாலும் குழந்தை வரம் மட்டும் கேட்காத. என்ன ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது அந்த ஆதிசக்தி அம்பிகை அங்கையே கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சாமி எத்தனை நீ சொன்னாலும் அந்த பிள்ளை எனக்கு கண்டிப்பா மூணாவது ஆண் குழந்தையை எனக்கு முக்கியமா கொடுக்கணும். ஏய் பார்வதி, ஆபத்துக்கு உதவாத பிள்ளையும் அதுவும் பசிக்கு உதவாத அன்னமும் தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீரும் கோபத்தை அடக்கா வேந்தனும் குறுமொழி கேளால் சீடனும் இவர்களெல்லாம் இந்த உலகத்தில் இருந்தும் இறந்தும் பயனில்லை பார்வதி. பிள்ளைன்னு இருந்தா பெத்தவங்களுக்கு ஆபத்து நேரத்துல வந்து அணுகி நிக்கணும். தாய் தகப்பன் வயதான காலத்துல மண்டையடிச்சு நான் நாளைக்கு கீழே படுத்திருந்தாலும் எந்த ஊர்ல இருந்தாலும் சரிதான், பேரிக்காவில இருந்தாலும் வரணும். பேரிக்காய் எங்க இருக்கு? மரத்துல இருக்கு. பேரிக்காய் இல்ல தாத்தா, அமெரிக்கா. அதுக்குத்தான் சுருக்கமா பேரிக்கானே. அமெரிக்காவில இருந்தாலும் சரிதான், உடனே வந்து பார்க்கணும். சென்னையில இருந்தாலும் சரிதான், உடனே வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு போன போட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு கொடுக்க கூடாது. தாய் தகப்பனை நினைத்து உடனே வரணும். அதான் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை. அந்த பிள்ளை வந்தா தானே ஆச்சு. வரலைன்னா அந்த பிள்ளை இருந்து எதுக்கு? லீவு கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஒரு வேலையா இருந்தாலும் போட்டு வரணும்யா. அப்போ வராத பிள்ளை எதுக்கு? தேவையில்லை. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அதுவும் பசிக்கு உதவாத அன்னம்னா. ஒரு ஆளுக்கு வயிறு பசிக்குன்னு சொன்னா வயிறு பசியோடு கொண்டு போய் அந்த அன்னத்தை கொடுக்கணும். உடனே சாப்பிட்டா தான் அந்த அரும்பசிக்கு அந்த அன்னம் உதவு. அரும்பசி முடிந்ததுக்கு பின்னால பசி அமர்ந்ததுக்கு பிறகு அந்த சாப்பாடு கொண்டு போய் கொடுத்தா அந்த சாப்பாடு உடம்புல சேருமா? அதான் அரும்பசிக்கு உதவாத அன்னம் உடல்ல சேராது. அதோடு மட்டும் இல்லாம தாகத்தை தீரா தண்ணீர். தாகத்தோடு இருக்கும் போது தண்ணீரை கொண்டு போய் கொடுக்கணும். செத்ததுக்கு பிறகு அந்த தண்ணீரை கொடுத்து எதுக்கு? கடவா வழியா வரும், கொடுத்ததுலே பிரேசனம் இல்லை. தாகத்தை தீரா தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்டீர்னா யாரு தெரியுமா? வீட்டுக்கார நிலைமை அறிஞ்சு வீட்டுக்காரி நடக்கணும். அவர் 10 ரூபாய்க்கு உழைச்சாருன்னா அந்த அம்மா அந்த 10 ரூபாயில 5 ரூபாய்
ரூபாய செலவு பண்ணணும், 5 ரூபாய சேர்த்து வைக்கணும். அவதான் நல்ல மனைவி. என்னையா எடுத்து ஆமையா உதவும் முடிஞ்ச நேரம் பண்ணிக்கலாம். கணவன் 10 ரூபாய்க்கு உழைச்சிட்டு வரார் அப்படின்னா இவ கூட 10 ரூபாய வாங்கி பட்டு சேலை எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அப்ப வீட்டுக்கார நிலைமை என்ன ஆகும்? அவர் வம்பா பேரும் குடும்பம் வர முன்னுக்கே வராது. ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடந்தா தான் அந்த குடும்பம் முன்னுக்கு வரும். என்ன சிக்கனமா போகணும், சிக்கனமா பயன்படுத்தணும். ரொம்பவும் சிக்கனம் பண்ணக்கூடாது. ரொம்பவும் சிக்கனமா அது கஞ்சத்தனம் ஆயிரும். ரொம்பவும் கஞ்சத்தனம் பண்ணா சிக்கனம் வேற கஞ்சம் வேற. சிக்கனமா இருக்கிறது வந்து அளவோட பயன்படுத்துறது. கஞ்சத்தனம் பண்ணதவே இருக்கான் பாரு, வச்சுக்கிட்டே உள்ள வச்சு 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 அப்பா நோட்டை எடுப்பனா சரி 5 பேர் முடிச்சா 5 வச்சு 50 ரூபாய் ஆச்சு. உங்க வாடி பிடிச்சிட்டு முன்ன குட்டி ஓடியாந்துருக்கியா, இவங்க பைத்தியத்துல ரூபா மாட்டேங்கியா. அதனால நான் மொத்தத்திலே டீ வேணும். அதுக்குதான் டீ குடிக்க வர மாட்டேக்காரோ? ஆமா ஆமா அப்படியா தெரியாமல இருக்குது. சரி இருக்கட்டும். அதனால கஞ்சத்தனம் வேற சிக்கனம் வேற. சிக்கனமா இருக்கணும். ஒரு பெண்ணு வந்து தண்ணியை எப்படி செலவு பண்ணுதாளோ அந்த தண்ணியை செலவு பண்ணுத விதத்துலதான் அவ வந்து அந்த வீட்டுல வந்து லட்சுமி குடியிருப்பாளாம். அதேதான் தண்ணியை வந்து சிக்கனமா பயன்படுத்த பெண்ணுதான் வாழ்க்கையிலையும் சிக்கனமா நடந்து செலவழிக்கிறது தெரியுமா? மருந்து வந்து கணக்கோட நம்ம உடம்புல சேர்க்க முடியல. அந்த மருந்து மாதிரி கணக்கா அதை செலவு பண்ணோம்னா கணக்கா சேரும். தரித்திரம் அறியாத பெண்டிர்களும் கோபத்தை அடக்க வேந்தன். ஒரு ஆளுக்கு கோபம் வரணும், காரணத்தோட வரணும். சும்மா எதுக்கெடுத்தாலும் மூஞ்ச தூக்கிக்கிட்டு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உம்முன்னு இருக்க கூடாது. அந்த பலவாதனை இருந்து மேல விழும்பாரு, அத மாதிரி மேல வந்து அத மாதிரி மேல வந்து விழக்கூடாது. கோபம் வந்தாலும் காரணத்தோட வரணும், சிரிச்சாலும் காரணத்தோட சிரிக்கணும், அழுதாலும் காரணத்தோட அழணும். எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கு இல்லையா, அளவோட இருக்கணும். அதனால கோபத்தை அடக்க வேந்தன் அப்படின்னா ஒரு காரியத்துல கோபத்தோடு நம்ம செய்யும் போது அந்த காரியத்துல நம்ம ஜெயிக்க முடியாது. கோபத்தோடு எழுந்திருக்கிறவர்கள் என்னைக்கும் நஷ்டத்தோடு இருப்பாங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமை வந்து கடலிலேயும் பெரியது. ஆமா, அதனால பொறுத்தவங்க வந்து என்னைக்குமே குறைஞ்சதா சரித்திரமே கிடையாது. பொறுத்தவங்க மேல உயர உயர போயிருக்காங்களே தவிர குறைஞ்சு போனதே கிடையாது. அதனால கோபத்தை அடக்க வேந்தன். குருமொழி கேளால் சீடன்னா குருவாகப்பட்டவர் சிறியவராயிருந்தாலும் பெரியவராயிருந்தாலும் வாத்தியார மதிச்சு நடக்கணும். அவர் சொல்லை கேட்க வேண்டாம், 5க்கு 2வது அவரை பேச கேட்டு நடக்கணும்ல. நடந்தாத்தான் அந்த குருவுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு. குருவை மதிக்கலன்னா என்ன ஆகும்? குருவை மதிக்கலன்னா குருதோஷம் பிடிக்கும். குடிக்க கொலைக்கு பிற கஞ்சி கிடைக்காது. அதனால அம்மா பார்வதி இப்பேற்பட்டவர்கள் எல்லாம் இருந்தும் இறந்தும் பலன் இல்லையே, நீ ஆபத்துக்கு உதவாத அந்த பிள்ளையை ஏன் கேட்க? பிள்ளை நமக்கு வேணுமா? தேவையில்லை. அதனால நான் சொல்லுவதை கேளு, அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேண்டாம். அப்படி என்று ஆண்டவன் சிவபெருமான் சொல்ல, ஏன் ஆண்டவா 3வது பிள்ளையை கொடுத்தா என்ன ஆக போகுது? அடியே பார்வதி, 3வது பிள்ளையை உனக்கு நான் கொடுத்தேனையானா 3வது பிள்ளை என்ன? 3வது பிள்ளை என்ன? முக்கண்ணனும் கொடுத்தேனானா? உன் பேச்ச கேட்க மாட்டான், என் பேச்ச கேட்க மாட்டான், உன்னையவும் மதிக்க மாட்டான், என்னையவும் மதிக்க மாட்டான், தட்டுக்கு தாரங்க மாட்டான், கையில இருக்க மாட்டான், பிள்ளையாக பிறக்க மாட்டான், பிள்ளையாக பிறக்க மாட்டான்.
ஆண்டவா ஐயா எத்தனை சொன்னாலும் எனக்கு கண்டிப்பா பிள்ளை வேணும். வேணும் ஐயா. உனக்கு செய்த பாவத்தை தீர்க்கத்தானே ஒரு பிள்ளை கேட்க. பிள்ளை கேட்க எனக்காக இல்லைன்னு சொல்லுகிறீங்களா ஆண்டவா? ஆண்டவா என்ன ஆதிசக்தி கேட்டபோது ஆமையா ஆண்டவன் பிள்ளை வரம் இல்லைங்கிறார். ஆமா பார்வதி எனக்கு அந்த பிள்ளை தான் வேணும்ங்கிறார். வேணும்ங்கிற அப்போ அரணாருக்கும் பார்வதிக்கும் கைலாசத்திலே தர்க்கங்கள் நடக்க அந்த வேளையில் ஆதி கைலைக்கு யார் வருகிறார்கள்? யார் ஐயா? இதோ நாமளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே. ஐயவா நாமளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே பொறுமையிலே சிறந்தவா அம்மா பூமாதேவி வருகிறார். தாயே அம்மா எவா அவான்னு கேட்டிய உன் வீட்டுக்காரியா? கும்பிடு கும்பிடு கீழே போய் கும்பிடு போ. என்னைக்குனா அந்த அம்மா பூமாதேவி பொறுமையா இருக்கான்னா ஏன் பொறுமையா இருக்கா தெரியுமா? ஏ மனுஷங்களா எவ்வளவு ஆடணுமோ ஆடு, எவ்வளவு பேசணுமோ பேசு, யாரை கெடுக்கணுமோ கெடு, ஆடு மட்டும் ஆட்டிக்கோ. நீ செத்ததுக்கு பிறகு என்னைக்கா இருந்தாலும் உன்னை நான் தானடா திங்க போறேன் அப்படின்னு அந்த அம்மா பொறுமையா இருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. அதை தெரியாம நம்ம மனுஷங்க என்ன வரத்து வாரம். அப்பா நான் பெரியவன் நீ பெரியவன் என்ன மிஞ்சு யாரும் இல்ல அப்படின்னு உலகத்துல மனுஷங்க உலகத்துல பிறந்தோம் வாழ்ந்தோம் நாளைக்குள்ள செத்துத்தான் போக போறோம்னு யாருக்கும் நினைச்சு பார்க்கல. எவனும் நினைக்கால எவனும் நினைக்கானா? கிடையவே கிடையாது. பிறந்தோமே வாழ்ந்தோமே செத்துத்தானே போக போறோம். இதுக்கு மட்டும் நம்ம என்னத்தை கொண்டு வந்தா என்னத்தை கொண்டு போக போறோம் நினைக்கணும். யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. நம்மளை கொண்டு யாருக்கும் கஷ்டமே வரக்கூடாது. நம்மளை கொண்டு 4 பேரு நம்மளை இழிவா சொல்லி 4 பேர் சிரிச்சாலும் நிம்மதியா இருக்கணுமே தவிர நம்மளை கொண்டு யாருமே கஷ்டப்பட்டு விடவே கூடாது. உதவத்தான் வேண்டாம், கோத்திரியம் இல்லாம வாழ நினைக்கணும். அப்படி யாரு இருக்கா இன்னைக்கு? இந்த பெயர்லாம் இப்படி நல்லா இருக்கா? இருக்கட்டும் அவளை நாளைக்கு. அவன் குடிய கெடுத்தல குடிய கெடுத்து குட்டி செவரா இருக்கணும் நிக்காங்க. எங்க நல்லா இருக்கும். அப்போ பொறுமையிலே சிறந்தவா அந்த பூமாதேவி அம்மா கைலாசத்துக்கு வாரா. கைலாசமா மலைக்கு வந்து கடவுளோட இடத்திலே ஆண்டவா உலகம்னு சொன்னா எப்படி இருக்கணும்? உலகம் என்று சொன்னா வாழ்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும், இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். அப்படி இருக்கும் போது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? ஆண்டவன் அன்று படைத்த உலகத்துல மக்களுக்கு பிறப்பை தவிர இறப்புனா என்னன்னே தெரியாத அது ஒரு காலம். ஆமா அது ஆண்டவன் படைத்த உலகம் தான். பிறப்பை தவிர இறப்பு கிடையாது அப்படின்னா ஆண்டா அனுபவித்து கூன் குறுகி குறுக்கெல்லாம் முன்முளைத்து முழி பிடிக்க சதை இல்லாம தோளுக்கும் எலும்புக்கும் தொந்தும் இல்லாம காடு வாவாங்கும் வீடு போப்பாங்கும் கட்ட உனக்கு எனக்குன்னு அடிபடியா நிக்கும். அந்த நேரம் 100 வருடம் 200 வருடம் 300 வருடம் வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க. 300 வருஷம் வரைக்கும் அந்த உடம்பு இருந்தா என்னத்துக்காகவும் உருகி 6 மாத்த பிள்ளை மாதிரி குறுக்கெலும்பு உள்ளா குத்தும் அப்படி இருந்திருக்காங்க. அதுக்குதான் அந்த காலம் வீட்டுக்கு வீடு மாடா குழி போட்டு கட்டுவாங்களாம். மாடா குழி இப்ப எந்த வீட்டுல இருக்கு? விளக்காங்குழி ஆகி போச்சு. கார்த்திகை தீபம் போல இருக்கு. ஆனா அந்த காலம் மாடா குழி ஏன் போட்டு கட்டினாங்கன்னா ஆமா இப்ப இருக்கிற மாதிரி டைல்ஸ் போட்ட வீடு இல்ல, செண்டிங் போட்ட வீடு கிடையாது. அப்ப உள்ள நேரத்துல கூரை மேய்ந்த வீடு, ஓட்டு வீடு இப்படித்தான் போட்டிருக்காங்க. ஓட்டு வீட்டுக்கு அப்பா என்ன மதிப்பு? பெரிய மதிப்பு. கார வீட்டுக்காரருக்கு போறோம் அப்படிம்பாவோ. ஆமா கார வீட்டுக்காரங்கன்னு உங்களுக்கு பேரு பெரிய பேரு பெருமையா இருக்கு ஊருக்குள்ள. கார வீட்டுக்கார வளர்ப்பு கொடுக்க போறோம் பாங்க. ஓடு ஓட்ட வீட்டுக்கு மதிப்பே இல்ல. ஓட்டப்புறம் பிரிச்சாச்சு, கூரையமா பிரிச்சாச்சு, சென்டிங் அடிச்சு டைல்ஸ் ஒட்டினாதான் அவ பெரிய ஆளு. டைல்ஸ் மேலே ஒட்டி கீழே ஒட்டி கிச்சன்ல ஒட்டி பாத்ரூம்ல முத கொண்டு இன்னைக்கு டைல்ஸ் விட்டுறாங்க. வலிக்கு விளையில பின்னி பிட்டி வேறு ஒரு பக்கம். அதுக்கு பிறகுதான் தெரியும் டைல்ஸ் போட்டது என்ன கேட்டீங்க. ஆனா அந்த காலத்துல
காலத்துல அப்படி இல்ல இல்ல. அந்த காலம் ஓடுபட்ட வீடு பாருங்க ஆமாய்யா. டைல்ஸ் எல்லாம் கிடையாது சாணியை கரைச்சு சாணி தரையை மொழுகுவாங்களாம் தரையை மொழுகினாங்கன்னா அந்த சாணி தரைக்கும் கூரை மஞ்ச வீட்டுக்கும் ஓடுபட்ட வீட்டுக்கும் ஏசியில இருந்தது மாதிரி இருக்குமா அதுல ஒரு அவ்வளவு குளிர்ச்சி இருக்குமா அதுல இருந்தா நமக்கு எந்த நோய் வராது அப்பா பிரஷர் வராது சுகர் வராது ஆமா வேற எந்த அந்த உடம்புக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் ஆமாய்யா ஆமா அப்ப சாணி தரையை மொழுகும் போது நன்மையில இந்த தரையை மொழுகுவாங்க பாரு ஆமா அப்ப விழுகும் போது மாமன் மாமியா வயதானவங்களா இருப்பாங்க அவங்களை தொட்டு தூக்க முடியாது எந்திரிச்சு நடக்க முடியாது போக முடியாது அப்ப இந்த மருமக என்ன செய்வா தெரியுமா வீட்டுக்கு வர மருமக மாமியார கூப்பிட கூடாது அவளை தூக்கி மாடக்குடிக்குள்ள வைப்பா தரை காந்ததுக்கு பிறகு வெளியே எடுத்து வைப்பா நல்ல மருமகளா இருந்தா உள்ள வைப்பா வெளியே எடுத்துவா குணமுள்ளவான்னா அப்படி வருவா குணவதி உன்னைய மாதிரி ஒரு மாதிரி அகப்பிடிச்சவா வந்தானா எனிவா இப்ப அப்படித்தானே வார அழகாப்படாரியா அத நீ சொல்லக்கூடாது பாக்குறவங்க இன்னாரு இப்படியான்னு பேர் சொல்லணும் அதே மச்சானுக்கு தான் தெரியும் தற்பெருமைய பேசக்கூடாது சரி அப்போ அதனால குணவதியா இருந்தான்னா மாடக்குடிக்குள்ள வைப்பா வெளியே இறங்குவா ஆனா ஒரு மாதிரி உன்ன மாதிரி அகம் பிடிச்சவா என்ன செய்வா தெரியுமா ஒரு மண்பானைய வாங்கி வீட்டுக்குள்ள குழிய துவங்கி மாமியாரையும் மாமனாரையும் குழிக்குள்ள வச்சு உலமுடி வச்சு மூடிடுவா உள்ள நீங்க பாட்டுக்கு இருங்க எங்க வரி அப்படின்னு என்னத்துக்கு ஆள பூமிக்கும் பாரத்துக்கும் சோத்துக்கும் வினையுமா வருகிய அப்படின்னு உலமுடி வச்சு ஒரே முடம் மூடிடுவா ஒரு மாதிரிப்பட்ட மருமக அதனால அந்த காலம் மாடாக்குழி போட்டு கட்டி இருக்காங்க ஆனா சாவே வராம அவங்களுக்கு அந்த உருவம் அப்படியே இருக்குமா அதைத்தான் இந்த பூமாதேவி சொன்னா ஆண்டவா எனக்கு உயிர் சுமைகள் அதிகமா இருப்பதனால நீங்க உயிர் சுமையை எனக்கு கொஞ்சம் குறைச்சுட்டாங்க அப்படின்னு பூமாதேவி சொல்ல ஆண்டவனும் அப்படியே ஆட்டுமன்று அவரோ வல்லவர வரவழைத்து வார்த்தை வந்து சொல்லுங்க ஐயா தெய்வ திருவள்ளுவரே உலோகம் சென்று பூமாதேவிக்கு உயிர் சுமையை குறைப்பதற்கு நீர் ஒரு பறைவாசி அடிக்கணும் பூவிருக்க பிஞ்சி இருக்க காய் இருக்க கனி இருக்க கனியில கனிந்த கனி மட்டும் பழுத்துதுற நம்மள நீர் பறைவாசி அடிக்கணும் அப்ப பார்த்தார் வள்ளுவரோ அவரோ அப்படியா நல்ல யானையில வள்ளுவர் அமர்ந்து கொண்டு ஒத்த முரசெடுத்து ஓடோடி ஓடி வந்தார் பூலோகத்துக்கு பூலோகத்துல வந்து பறைவாசி அடிக்கணும்னு ஒரு தட்டு தான் தட்டினார் பூலக சஞ்சாரி நாரத மகாமணிவர் பார்த்தார் பிரம்மபுத்திரன் இந்த நாரதர்களாக நன்மையிலே முடியும் இருக்காங்க அப்ப இந்த நாரதர் வந்தவரு ஆண்டவன் இவர பறைவாசி நல்லா அடிக்க சொன்னாரு கோபம் வந்தா தான் நல்லா சுல்லுன்னு அடிப்பாரு ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்னா என்ன செய்யணும் சும்மா நிக்காத செவுட்ல அடிச்சவன சும்மா விடுவாரா தலைய திருவிடுவாரு அதாவது நீ ஓடுத வேகத்தை விட நீ அடிச்ச அடியில் அவருக்கு வேகம் அதை விட கூட வரும் ஆமா அவனை பிடிச்சாருன்னு வச்சுக்க உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு அதனால சும்மா நீங்க ஆளுக்கு கோபம் வரணும்னா ஏதாவது ஒரு இடையூறு செய்யணும் அப்படி என்று வள்ளுவராகப்பட்டவரை கோபம் வரணுமானா நாம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சின்னஞ்சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு எப்பா ஏ தம்பி யாராவது பார்த்தாங்களா வேண்டு போட்ட தம்பியா அவன் விடியாக்காலம போயிட்டு வந்துட்டான்
தாத்தாவுக்கு ஒரு கல் இருந்தா எடுத்துட்டு வா. எடுத்தாந்து ஒரு எலி. கல் இருந்தா கொண்டு வர தாத்தா தலையில நச்சுன்னு வைப்போம். இல்லைன்னா ஒரு இளநியை தூக்கிட்டு வா. அப்படியா? இளநீனா நீ குடிச்சு விடுவ. கல்லுனா தான் உன் தலையில வைக்க சரியா இருக்கும். ஐயா, எவனையாவது எரிஞ்சு கொல்லணும் திட்டத்தில் இருக்கிய. பிறகு சின்னஞ்சிறு பிள்ளைகளை கூப்பிட்டார். சரி. எப்பா தம்பிகளா, ஐயா. அண்ணா நிக்கார் பாரு, வெள்ளை யானையில வெள்ளை தாடியும் தலை முடியுமா? அவன் நிக்காது. அவர் பூலகத்துக்கு வந்தது நல்லதுக்கு இல்ல. வேற எதுக்கு? அவர் ஒரு திருக்கன், அவர் ஒரு மெண்டலு, சரி. அவர் ஒரு லூசு, அவன் ஒரு கோட்டிக்காரன். அவனை கல்ல கொண்டு அடிச்சு விரட்டுங்கன்னாரு. பிள்ளைங்களுக்கு தான் சொன்னா போதுமே, விளையாட்டு பிள்ளைக்கு என்ன புரியும்? கல்ல கட்டியமா எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள். கல்ல கட்டியமா எடுத்து எரிய ஆரம்பிக்க வள்ளுவருக்கும் அடித்த அடி மேல் ஒருக்க முடியாமல் ஆண்டவன் சொன்னதை பார்க்கிலும் நாமத்தடுமாறி பறை ஓசையை மாத்தி அடித்தார். எப்படி அடிக்கிறார்? ஆண்டவன் எப்படி அடிக்க சொன்னார்? எப்படி அடிக்க சொன்னார்? பூமி இருக்க, பிஞ்சு இருக்க, காய் இருக்க, கனி இருக்க, கனியிலே கனித்த கனி மட்டும்தான் பழத்துகிறோம்னு பறை ஓசை அடிக்க சொன்னார். ஆமா. ஆனால் வள்ளுவரோ நாமத்தடுமாறி எப்படி அடிக்கிறார்? எப்படி ஐயா? உலகத்திலே உள்ள மனுக்கள் அத்தனையும் ஆண்டு முடியுது. பூனா என்ன, பிஞ்சினா என்ன, காயினா என்ன, கனினா என்ன? பூனா வேப்ப மரத்துல காய்க்கே பூவே பூவே, அது அதுல காய்க்கே காய், அதுல இருக்கே பழம், அதுல இருக்கே கனி, அதேதான். தாத்தா, நீ ஆள் வளர்ந்திருக்கே தவிர உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. என்ன அறிவே? பூவை பிஞ்சினா மரத்துல பூக்கி அந்த பூவா? அந்த பூவு கிடையாது. பூவுன்னு சொன்னா பகவான் சொன்னது என்ன அர்த்தம் தெரியுமா? பூலோகத்திலே இருக்கக்கூடிய பெண்ணாகப்பட்டவள் தன் வயிற்றிலே சுமக்கக்கூடிய 40 நாள் கர்ப்பம், அதைத்தான் பூவு என்பார்கள். பிஞ்சினா பிறந்த குழந்தை. காயின்னு சொன்னா இங்கும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு நடுத்தரவாதி. கனினா கட்டக்கார மாதிரி. கனியிலே கனிந்த கனி இருக்குவாரு, அவர் தான் நம்ம குடத்துக்காரர் மாதிரி. அதான் பழுத்த பழம். பழுத்த பழம் மட்டும் பழுத்து உதிரணும்னு பறைவசி அடிக்கன்னு சொன்னார் பகவான். இவர் பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிரன்னு அடிக்கார் பாருங்க. அடித்த உடனே 40 நாள் கர்ப்பமும் அடித்து போனது. பிறந்த 6 மாத குழந்தையும் ஆண்டு போனது. மனவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போனாரு. இன்னைக்கும் பேப்பர்ல பாருங்க, இன்றைய தலைப்பு செய்தி, மரக்கோலத்தில் மாப்பிள்ளை இன்னைக்கு பிணக்கோலம் அப்படின்னு பேப்பர்ல முதல் எழுத்தா போட்டிருப்பாங்க. அதெல்லாம் அன்னைக்கு அவர் அடித்த பறைவசையின் காரணத்தினால மனவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு. கீழே வீட்டு சின்னாத்தா போனா மேல வீட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா. வேதியில பகவானுக்கு ஒத்தையில போக முடியல. ஊருக்குள்ள இருக்கு மட்டும் ஊருக்கு புரடி பேசுனா, கைலாசத்துல போய் பேச ஆள் வேணும் பாரு. அதனால அவளையும் சேர்த்தே கூட்டிட்டு போறா. ஆகையினால் அன்னையில இருந்து ஆடு மாடு கோழி குஞ்சு அத்தனைக்கும் உயிர் சேதங்கள் வந்தது. அப்போ உயிர் சேதம் வந்த போது உலகத்துல எங்கு பார்த்தாலும் ஒரே பிணச்சுமை. உமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாகிவிட்டது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்காமனா அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா கூட ஒரு ஆள் போனா அவரை பார்த்துக்கிடலாம். அதே ஆளு இறந்து பிணமாகி விட்டார் அப்படின்னு சொன்னா அவரை தூக்கி சமக்க 8 காலும் 4 ஆளு 8 காலும் வேணும் இருந்தா தான் அவரை தூக்கி சமக்கலாம். அப்ப இந்த பூமாதேவிக்கு உயிர் சுமையை காட்டிலும் பிணச்சுமை அதிகமாக அவங்க முன்ன பின்ன
உடனே சாவையே பார்க்கல பாருங்க. ஆமையா. திடீர்னு அத்தனையும் செத்து மடிந்த உடனே இறந்த பிணத்தை என்ன செய்யணும்னே தெரியல. அது ஒரு பைத்தியார காலம். அது ஒரு பேப்பே காலம். அப்ப இறந்த பிணங்களை எல்லாம் என்ன செய்ய வேண்டும் தெரியாமல் பிணத்தை மையம் என்று சொல்லுவார்கள். மையம் என்றால் பிணம். இந்த மையத்தை எல்லாம் சேர்த்து வடகிழக்கு திசையில ஈசானிய மூலையில கொண்டு குமித்தார்கள். அதுக்குத்தான் அதுக்கு மையானக்கரைன்னு பேரு. அதுக்கு பேரு சுடுகாடு, அதுக்கு பேரு இடுகாடு. ஆனா அவங்களுக்கு பிறைக்கவும் தெரியல, எரிக்கவும் தெரியல. அப்ப இப்படி மையானக்கரையில வாழ்ந்த பிணங்கள் எல்லாம் குவிந்திருக்கு. பூமாதேவிக்கு பிணவாடை பிணச்சுமையை தாங்க முடியாமல் ஆடி வந்து நாம் உயிர் சுமைய குறைக்க சொன்னேன், ஆண்டவ குறைக்க சொன்னேன், எனக்கு பிணச்சுமையோ ஏன் பூமாதேவிக்கு சுமக்க முடியலன்னு தெரியுமா? தட்டைக்கா புத்தைக்கா 4 காலு, தானே நடக்கையில 2 காலு, உச்சி விளக்கையில 3 காலு, ஊருக்கு போகும்போது 10 காலு. தட்டைக்கா புத்தைக்கா 4 காலுன்னா ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்து ஒரு வயசுக்குள்ள தகண்டு விளையாடும். தகண்டு விளையாடும் போது 2 காலை முட்டி போடுமா, 2 கையை ஊடுமா, அதான் தட்டைக்கா புத்தைக்கா 4 காலு. தானே நடக்கையில 2 காலுன்னா 2 வயசு வரும்போது நடக்கக்கூடிய பிறன் வந்தாச்சுன்னா தன் காலால் தன்னைத்தான் எடுத்தறித்து நடக்க ஆரம்பிக்கும். உச்சி விளக்கையில 3 காலம்னா வயோதியான காலங்களுக்கு பிறகு தலை முடியெல்லாம் நரைஞ்சி முள்ளி பிடிக்க சதை இல்லாம ரத்த ஓட்டம் இல்லாம கை கால்லாம் கிடுகிடுகிடுன்னு நடப்பு நரம்பு தலைச்ச மாதிரி இருக்கும். அப்ப கையில ஒரு ஊன்றுகோல் இருந்தா தான் எங்கேயும் போகலாம் வரலாம். அதான் உச்சி விளக்கையில 3 கால் கம்பு இருந்தா தான் தாத்தாவுக்கு தொண்டை வரும். ஊருக்கு போகும்போது 10 காலம்னா ஒரு ஆளுக்கு வயோதானதுக்கு பிறகு ஆண்டு மடிந்து விட்டார் அப்படின்னா அவரை மையானக்கரைக்கு கொண்டு போகணும் பாரு. பல்லாத்துல படுத்திருக்கிறவருக்கு 2 காலு, 4 முக்குக்கும் 4 ஆளு, 4 ஆளுக்கும் 8 காலு, 8 2 10 காலோட அந்த ஊருக்கு போவாரு. யார் சத்தம் கொடுத்தாலும் நீ என்ன பேசினாலும் அவருக்கு ரோசமே வராது, எந்திரிச்சு பார்க்கவே மாட்டாரு. நம்ம ரோசத்துல அப்படியே கம்புன்னு படுத்திருப்பாரு. கௌரவமா போய் சேர்ந்தாரா? அந்த ஊருக்கு போனா வரவே முடியாது. அந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்கு டிக்கெட்டே இல்ல. அந்த ஊர் அப்படி ஒரு ஊரு. அதனால 10 காலோட போவாங்க. இந்த பூமாதேவிக்கு இறந்த பிணத்தை என்னால சுமக்க முடியல. 10 ஆளை சேர்ந்து ஒரு பிணத்தை தூக்குதாங்கட, என்னால உலகத்து மக்களை சுமக்க முடியுமா ஆண்டவா? அதனால எனக்கு நீங்க பிணச்சுமையவே குறைக்க வேணும் என்று சொல்ல அப்பந்தான் ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார், அம்மா பூமாதேவி, நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், அது கவலை உனக்கு வேண்டாம். நாளை ஒரு காலம் நானே ஒரு பிள்ளையா பிறந்து உனக்கு நான் பிணச்சுமைய குறைச்சுதானே. ஆண்டவா, எனக்கு நீ எப்படி குறைக்க போவீர்? பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன், பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன், உன் பிணச்சுமைய உனக்கு குறைத்துட்டாரே. மனைவியாக உலகில் பிறக்க போறேன், உன் மாயான சுருதிகளை காத்துட்டாரே. இந்த சிவன் சுடலையாக பிறக்க போறேன், சுடலையா பிறக்க போறேன்.
கேக்கா உனக்கு நல்ல உனக்கு தீய மூட்டி இப்ப விடத்தானே அடிக்க வைக்கிறேன். அப்போ இந்த ஆதிசக்தி ஒரு ஓரமா நின்று இதை கேட்டுட்டே நிக்க இந்த ஆண்டவன் கிட்ட இந்த ஆண்டவே சிவபெருமான் படிக்க முடியாதான் அந்த ஆதிவரா சக்தி ஆகப்பட்டவா ஒரு ஓரமா நின்று கேட்க இந்த ஆண்டவன் கிட்ட அவருக்கு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு சிறிய குழந்தை வரம் கேட்டோம். ஆண்டவன் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த பூமாதேவிக்காக உலகத்துல அவரே பிள்ளையா பிறந்து பிணச்சுமையை குறைக்கணும்னு சொல்லுதாரு. இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. ஆண்டவா உனக்கு செய்த பாவத்தை தீர்க்கத்தானே ஒரு பிள்ளை கேட்டேன். எனக்கு நீங்க இல்லைன்னு சொல்லிட்டியே. பூமாதேவிக்காக உலகத்துல பிள்ளையா பிறந்து நீங்க பிணச்சுமையை குறைக்கணும்னு சொல்லுதியற உண்மை நான் சும்மா விட மாட்டேன். நீர் எங்கெங்க பிள்ளையா பிறந்தாலும் அங்கு உமக்கு தாய்க்கு தாயாக நான் வந்து பிறப்பேன். ஆண்டவா நீ எப்படி அம்மா பிறக்க போற? சாமி பிள்ளையாக உலகி பிறந்திடானா பேசியாக வந்து நான் பிறப்பேன். நீங்க மலையாக உலகி பிறந்திடானா ஏ மாயான பேசியா நான் பிறப்பேன். சுடலையாக வந்து பிறந்திடானா நீங்க பிறந்திடானா ஏய் சுடவாட்டு பேசியா நான் பிறப்பேன். நீர் பிள்ளையா பிறந்தா நான் பேசியா பிறப்பேன். நீர் மரலையா பிறந்தா நான் மாயான பேசியா பிறப்பேன். சிவன் சுடலையா பிறந்தா நான் சுடுகாட்டு பேசியா பிறந்து எரியும் பிணத்தை எடுத்து உமா வாயில கொடுத்தாதான் உமக்கு செய்த பாவம் எனக்கு தீரும். அப்படி என்று அந்த பூமாதேவிக்கு முன்னாலே பார்வதி சொல்ல ஆண்டவன் பார்த்தார். பார்வதி சொன்னதிலையும் குற்றமில்லை. நமக்கு செய்த பாவத்தை திருக்கத்தானே இவ பிள்ளை வரம் கேட்டான். அதனால இவளுக்கு இப்பவே பிள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று பார்வதியனை அழைத்து எம்மா என் பார்வதி உனக்கு எப்பேற்பட்ட குழந்தை வேணும் கேளம்மா. சாமி எனக்கு என்ன பிள்ளை வேணும் தெரியுமா? என்னை 8 நாளைக்குள்ள என்னை 8 நாளைக்குள்ள எனக்கு அந்த பிள்ளை எனக்கு சாமி வைத்து விளையாட எனக்கு மலைய ஒண்ணு வேணும் கொத்தி விளையாட கொத்தி விளையாட சாமி குழந்தை ஒண்ணு எனக்கு சாமி மடிய வைத்து விளையாட மரண ஒண்ணு எனக்கு வேணும். ஆணில் ஆண் குழந்தை ஆண்டவனே கொடுக்க வேணும். மன்னனில் ஆணி குழந்தை மறையோனை கொடுக்க வேணும். புருஷனில் உத்திரத்தான் புருஷனில் உத்திரத்தான் உமானை கொடுக்க வேணும். ஆண்ட பார்வதியும் இரண்டு ஆண்டவன் தான் பகவான். ஆடி அடியும் அவன் உனக்கு அப்படி ஒரு பிள்ளையத்தான் ஆண்டவன் தரணுமானால். அம்மா பார்வதி என்னை 8 நாளைக்குள்ள ஆணனில்ல ஆண் குழந்தை வேணும்னு கேட்டிய. 8 நாளைக்குள்ள உனக்கு நான் எப்படி குழந்தைய கொடுக்க? அதுவும் ஆணன் இல்லாத ஆண் குழந்தை கேட்டிய இந்த உலகத்துல பிறக்குமா? ஆண்டவா நீர் என்ன செய்வீரோ ஏது செய்வீரோ எனக்கு தெரியாது. நான் கேட்டபடிதான் எனக்கு கண்டிப்பா பிள்ளை
பிள்ளை வேணும். வேண்டும் ஐயா. ஒரு பிள்ளைய பார்க்கணும்னு சொன்னா 10 திங்கள் ஆகும். 10 திங்கள் என்பதுவே 10 மாதம் என்பார்கள். 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றாத்தானே ஒரு பிள்ளைய பார்க்க முடியும். அந்த பிள்ளைய உலகத்துல அரை குறையுமா பிறகு கை கால் ஊனமா இருக்கு. அப்படி இருக்கும் போது நீ 8 நாளைக்குள்ள பிள்ளை கேட்டா என்னால என்ன செய்ய முடியும்? கண்டிப்பா எனக்கு பிள்ளை வேணும் ஆண்டவா. அப்பதான் ஆண்டவன் பார்த்தார். அப்படி உனக்கு அழகான ஆண் பிள்ளை வேணும்னு சொன்னா உலகத்து பெண்கள் எல்லாம் தவம் இருப்பதை போல நீயும் தவம் இருக்க வேண்டும். ஆண்டவா நான் எங்கே தவம் இருக்க வேண்டும்? அம்மாடி நாளான நாளையில் ஆயிரங்கள் மண்டபத்தில் வடக்கு வாச கோட்டையில் ஆயிரங்கள் மண்டபத்தில் ஆதிசக்தி வந்தையா ஒரு சரணத்தில் மூணு எரியுமாமா அதே ஒரு சரணத்தில் நாயனமோடு எரியுமாமா அதே 32 நாளி அழகு தங்க தூணு முன்னாலே கூட்டான மணி விளக்கு கூட்டான மணி விளக்கு அழகு சுடர் விளக்கு எரியுமாமா நீர் சொன்னபடி தவம் இருந்தால் எனக்கு நிச்சயமா பிள்ளை கிடைக்குமா? உலகத்து பெண்கள் எல்லாம் பிள்ளைக்காக உலகத்துல கோயிலா கும்பிட்டு சாமியை தவமா தவம் இருந்து பிள்ளைகளை பெற்று எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது நீ ஒரு பெண்ணான உனக்கு நான் உடனே கொடுத்தா பிள்ளையோட அன்பு என்னன்னு உனக்கு தெரியாது. அதனால நீ கோயிலா போக வேண்டாம். கோயிலா நீ போய் கும்பிடு, உனக்கு பிள்ளை கிடைக்கும். நான் போயிட்டு வரேன். உனக்கு இத்தனை வயசு இருக்கனவா? சாவ போற நாளையில உனக்கு சைஸ் 10. எனக்கு வேண்டாம். பிள்ளைங்க இருக்கா? சரிதானே? அந்த காலம் பிள்ளை வேணும்னு சொன்னா கோயிலுக்கு போயிருக்காங்க, சாமியை கும்பிட்டு இருக்காங்க, சாமி நின்று பேசி இருக்கு, வரத்தை கொடுத்துருக்கு. ஆனா இப்ப குழந்தை வேணும்னா எங்க போக வேண்டிய இருக்கு? குழந்தை வேணும்னா திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போக வேண்டிய இருக்கு. அங்க போனா ஒரு பிள்ளை வேணும்னா ஒரு பிள்ளை சரி. அப்படியா? ரோட்ல இல்ல, சில பேர் அப்படித்தானே பிள்ளைகளை அருமை தெரியாம பெற்று போட்டு போறாங்க. இப்போ உள்ள நேரத்துல பிள்ளை வேணும்னு சொன்னா ஆஸ்பத்திரி, பிள்ளை வேணும்னாலும் ஆஸ்பத்திரி, பிள்ளை வேண்டாம்னாலும் ஆஸ்பத்திரி தான். ஆனா அந்த காலம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டா சாமி ரெண்டே தெய்வமா பதில் சொல்லி வரத்தை கொடுத்துருக்கு, பிள்ளை வரம் கிடைச்சிருக்கு. இப்போ டாக்டர் தான் தெய்வமா கும்பிடுறாங்க. டாக்டர் தெய்வமா கும்பிட்டாதான் அவங்க நல்லபடியா பிள்ளைய கொண்டு வந்து கையில கொடுத்தாங்க. அத மாதிரி இந்த பார்வதிக்கு ஆண்டவன் சொன்னார், உலகத்து மக்கள் எல்லாம் எப்படி தவமா தவம் இருக்காங்களோ அந்த மாதிரி நீயும் கைலாசத்துல நான் சொன்னதை போலவே தவம் இருக்கணும் பார்வதி. அப்படி நீ தவம் இருந்து வந்தையான உனக்கு தவ குழந்தைகள்
ஆட்டுமண்டி சம்மதித்து அவ எங்கே வருகிறாள் தெரியுமா? ஆட்டுமண்டி சம்மதித்து ஆதிசக்தி வாருது. நாளான நாளையே நல்ல வெள்ளிக்கிழமை குறித்து வல்ல நீராடி போன வண்ண பட்டுடுத்தி மனது வாசப்பட்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆதிசக்தி வாராள். சேர்த்து பிடிக்கா சேர்ந்து வெல்ல உருளுது, கூட்டி பிடிக்கா குலவிக்கெல்லாம் உருளுது, அனைத்து பிடிக்க அம்மி குலவியா அங்க எங்கே உருளுது. மடியில கிடந்து உருளும் போது பார்வதி பாக்கா உள்ள வந்து என்னமா உருளுது பிறந்து போச்சு, மடிகணத்து மகளை வந்து பிறந்தது என்று ஆயிரங்கால் மண்டபத்தை விட்டு வெளியிறங்கி வந்தாள் ஆதிபராசக்தி. அப்படி வெளியிறங்கி வந்து பார்த்த நல்லா உருளுது இல்ல அப்படியா? ஒட்டுறாத ஐயா வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அப்போ பிள்ளை வந்து பிறந்தது, வீரழகி பார்த்தது
வரலட்சுமன் பிள்ளைக்கு மூக்கமில்ல மொழியுமில்லை, மூக்கமில்லை, குழந்தை முட்டை போல உள்ளது. நான் பிள்ளையா கேட்ட இது பேமுண்டமா இருக்கு, மகளையா கேட்ட இது மாமுண்டமா இருக்கு, குழந்தையா கேட்ட இது கொடிய முண்டமா இருக்கு. ஆண்டவா, அதனால இப்பேருட்டையில் பிள்ளை எனக்கு வேண்டாம். ஒரு ஆள் வந்து உன் பிள்ளைய கொடுன்னு கேட்டா நான் உருட்டி வச்சு விளையாடுன்னு கொடுக்க முடியும். பந்தல்ல தொங்குற பலவுனா இருக்கான பிள்ளை, ஊதி வச்சா பலவுனா இருக்கு. அம்மி குலவை தள்ளுக்காவது ரெண்டு பக்கமும் பிடிச்சு அரைக்க இப்படி இருக்கும். ஆனா இந்த பிள்ளைக்கு அது கூட இல்லையா ஆண்டவா? ஆனா பெண்ணாவென்று கூட தெரியவில்லையே. இந்த பிள்ளைய வச்சு நான் என்ன செய்யட்டும்? இந்த பிள்ளை எப்படி நான் தாளாட்டி சீராட்டி என் தலை மகனை வளர்க்க? அதனால இந்த பிள்ளைக்கு நீங்க தான் உரு பிடிச்சு தரணும். ஏய் பார்வதி, நான் குழந்தை வரம் கொடுத்ததுக்கு முன்னால அவங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? 8 நாளைக்குள்ள பிள்ளை வரம் கேட்டா இப்படித்தான் மொட்டு முழுக்குன்னு இருப்பான். ஆளனில்ல ஆண் குழந்தை, புருஷனில்ல புத்திரம்னு கேட்டு இப்படி தாண்டி இருப்பான். அதனால என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நீ உருப்பிடிச்சு தாரதா இருந்தா தாரம், இல்லைன்னா உங்க பிள்ளைய நீரே வச்சுக்கிறோம். அப்பதான் ஆண்டவன் பார்த்தார், பிள்ளைய வளர்க்க முடியுமா நம்ம? உங்களை என்னத்தையாவது பிள்ளைய ஆளூட்டி தாளாட்டி வளர்ப்பா. ஆம்பளை உமால வளர்க்க முடியுமா? வளர்க்க முடியாது. அவ கடைக்கு எங்கேயும் போறான்னு வையு, பிள்ளைய 10 நிமிஷம் பாத்துக்கங்க, கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு பிள்ளைய கையில குடுத்துட்டு போனா அவர் பிள்ளைய மடியில வச்சிருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிக்க அந்த பிள்ளை மடியை விட்டு கீழே இறங்கும், அதுவும் தெரியாது. அவர் பீடி எடுத்துட்டு இருப்பாரு. எங்கதான் போறாலும் தெரியல அப்படின்னு அலாத மக்கா இப்ப அப்பா வந்துருவாரு அப்படின்னு மடியில போட்டிருப்பாரு. அவ வர நேரம் ஆயிடுது வை, கோபத்துல அந்த பிள்ளைய கீழே இறக்கி நச்சுன்னு வச்சிருவாரு. நீ ஆச்சு உங்க அம்மா ஆச்சு. அது ஏப்பா வயிறு வசிச்ச பிள்ளையா மோசப்படும். அப்போ ஆம்பளை நம்மளால வளர்க்க முடியுமா பிள்ளைய? அதனால இந்த ஆதிபராசக்திக்கு உருப்பிடிச்சு நம்ம கையில உயிரை கொடுத்து பிள்ளையா கொடுத்துருவோம். அப்படி என்ற ஆண்டவன் படைக்கக்கூடிய பிரம்மதேவனை வரவழைத்து பிரம்மதேவனால் தான் பிள்ளைக்கு உருப்பிடிக்க முடியுமே என்று அந்த ஆண்டவன் யாரை வரவழைத்தார்? படைக்கப்பட்ட